காந்தாரா பட கிளைமேக்ஸில் பெர்மி ஒரு பெரிய அர்க்கம் கூட சண்டை போடுவான். இந்த சீனை பார்த்த ஆடியன்ஸோட மைண்டில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். யார் அந்த மான்ஸ்டர்? எதுக்கு அவன் கையில் ஒரு முடியை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான்? எதுக்காக அவன் பெர்மியை தாக்கினான்? இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸ்க்கும் நான் இப்போ ஆன்சர் சொல்ல போகிறேன். இந்து ஃபோக்லோரில் சோமசர்மன் ஒரு பிராமியன் இருந்தார். அங்கே வாழ்ந்த எல்லா மக்களை விட அவர் தான் பெரிய புத்திசாலி. அவர் ஒரு பெரிய அறிஞர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கடவுள் பக்தியும் ரொம்ப அதிகம். காலப்போக்கில் ஒரு ராஜா மேலே இருந்த பொறாமையால் அவரோட புத்திசாலித்தனத்தையும் பக்தியும் யூஸ் பண்ணி அந்த ராஜா மேலே ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. தனக்கு எந்த அறிவை சுயநலத்துக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்து கெட்டவரா மாதிரி பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாரு. இந்து ஃபோக்லோரில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதர்மம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கடவுள் சோமசர்மன் செத்ததுக்கு அப்புறம் அவருக்கு மறுபிறவி கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. மனுஷ பிறவி இல்லை, ராட்சச பிறவி, பிரம்ம ராட்சச பிறவி. அது மட்டும் இல்லாமல் அவனுக்குன்னு 2 பர்பஸையும் கொடுக்குறாரு. எந்த ஒரு ராஜா அவனோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவர் சொல்கிற எல்லா வேலையும் அவன் சரியாக செஞ்சு முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை சுற்றி இருக்கிற எல்லா தெய்வீகமான இடத்துலையும் அவன் காவல் காக்கணும். ஆனால் அங்கேயும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. எந்த ஒரு ராஜா அவனுக்கு வேலை தராங்களோ தொடர்ந்து வேலை கொடுத்துட்டே இருக்கணும். சப்போஸ் பிரம்ம ராட்சசன் வேலை இல்லாமல் இருந்தான்னா அந்த ராஜாவை கொன்றுவான். சொன்ன மாதிரி பிரம்ம ராட்சசனோட ஆத்மாவை ஒரு ராஜா கண்ட்ரோல் பண்ணிட்டு தொடர்ந்து வேலை கொடுத்துட்டே இருக்காரு. பிரம்ம ராட்சசன் ராஜா கொடுத்த எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுனால இப்போ ராஜா கிட்ட பிரம்ம ராட்சசன் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை. வேலை இல்லாத பிரம்ம ராட்சசன் ராஜாவை கொல்றதுக்கு கோவத்தோட கிளம்புற. போற வழியில ராஜாவோட மனைவி அதாவது ராணி பிரம்ம ராட்சசனை எதிர்த்து நிக்கிறாங்க. இவனை இப்படியே விட்டா ராஜாவை கொன்றுவாங்கிற பயத்துல புத்திசாலித்தனமா இவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கு. பிரம்ம ராட்சசன் கிட்ட அவங்களோட முடியை கொடுத்து இந்த முடியை உன் கையை பயன்படுத்தி நேரா நிக்க வச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தலைமுடியை நேரா நிக்க வைக்கவே முடியாது. இருந்தாலும் கடவுள் கொடுத்த பர்பஸ்னால காலம் முழுக்க அந்த முடியை இழுத்து நேரா நிக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அவன் இருக்கிற குகையுமே தெய்வீகமான இடம்னு சொல்லிட்டு படத்துலயும் மென்ஷன் பண்ணிருக்கான். அதனாலதான் பிரம்ம ராட்சசன் அந்த இடத்த ரொம்ப நாளா காவல் காத்துட்டு இருக்கான். பெர்மி உள்ள வந்த உடனே தாக்கவும் ஆரம்பிக்கிறான்.